Hi friends, welcome to another video. கேரளா மாநிலம் பாலக்காடை சேர்ந்தவங்க தான் நிமிஷா பிரியான்றவங்க. அவங்க வந்து ஏமன் நாட்டில் வந்து செவிலியராக பணியாற்றி இருந்தாங்க. ஏமன் நாட்டு அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நிமிஷா பிரியாவை வந்து 1 மந்த்துக்குள்ளே வந்து தூக்கில் இடணும் அப்படின்னு இருக்காரு. ஏன் அவர் அப்படி சொன்னார், ஆக்சுவலாக என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் இந்த நியூஸை ரீட் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிமிஷா பிரியான்றவங்க வந்து கேரளாவில் பாலக்காட்டை சேர்ந்தவங்க. அவங்க ஃபேமிலி வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ வந்து நல்லா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ஏமன் நாட்டுக்கு வந்து வேலைக்கு போகிறாங்க. அங்கே ஏர்ன் பண்ணுறாங்க, அப்புறம் பேக் டு கேரளா வராங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து மேரேஜ் நடக்குது, அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஸோ திரும்ப அவங்க ஏமனுக்கு போகிறாங்க, அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்க ஆஸ் அ சிஸ்டர், அதாவது செவிலியராக ஒர்க் பண்ணுறாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில். பெண் குழந்தை அண்ட் ஹஸ்பண்ட் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா பேக் டு கேரளா வந்துடுறாங்க. ஆனால் அவங்க மட்டும், நிமிஷா பிரியா மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா ஏமன்லேயே வந்து செவிலியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்களால வந்து ஃபினான்ஷியலாக அவங்களோட ஃபேமிலியை வந்து க்ரோ பண்ண முடியல. ஸோ அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் நம்ம நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஒரு 50 lakhs வந்து பாரோ பண்ணி அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஏமன் நாட்டு விதிப்படி அங்கே உள்ளூரில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஷூரிட்டி போடணும். ஸோ அவர் தான் தலூல் அகமது அப்படின்றவரை வந்து அவங்க தேடி பிடிச்சி அவங்கள வந்து ஷேர் ஹோல்டர் ஆக்குறாங்க. அவர்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணி அவரை வந்து சைன் பண்ண வச்சு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் தொடங்குறாங்க. 2008 தான் வந்து அவங்க ஏமன் நாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. 2014 வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் தொடங்குறாங்க. 2015 வரைக்கும் நல்லா வந்து அந்த ஹாஸ்பிட்டல் போயிருந்திருக்கு. அதாவது வந்து 1 year நல்லா போயிருந்திருக்கு, நல்லா வருமானம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஷேர் ஹோல்டருக்கும் நிமிஷா பிரியா அவங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அந்த ஷேர் ஹோல்டர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, நிமிஷா பிரியாவை வந்து வற்புறுத்தவும் துன்புறுத்தவும் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா, நிமிஷா பிரியாவோட பாஸ்போர்ட்டை வந்து எடுத்து இவர் பறித்து வச்சுக்கிட்டாரு. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா வந்து நிமிஷா பிரியா ரொம்பவே பேச்சுவார்த்தையில் ஈடுபட ட்ரை பண்றாங்க. அந்த பாஸ்போர்ட்டை வந்து எப்படியாவது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம்லாம் தீட்டுறாங்க. பட் அந்த ஷேர் ஹோல்டர் வந்து அதை கொடுக்க மறுக்கிறாரு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகுறாங்க, ரொம்பவே மன உளைச்சலாகி அந்த ஷேர் ஹோல்டரை மீட் பண்ணி மயக்க ஊசியை செலுத்தி அந்த பாஸ்போர்ட்டை திரும்ப எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆகுதுன்னா, அவர் அந்த ஊசி போட்டதுல வந்து அவர் இறந்துடுறாரு. ஸோ அவங்கள வந்து ஜெயிலில் போடுறாங்க. 2018 வந்து அவங்களுக்கு வந்து மரண தண்டனை வந்து அறிவிக்கப்படுது. அவங்க வந்து மேல்முறையீட்டு மனு போகிறாங்க. 2023 பார்த்தீங்கன்னா அந்த மேல்முறையீட்டு மனு வந்து தள்ளுபடி செய்யப்படுது. அதை தொடர்ந்து 2024 டிசம்பரில் வந்து ஏமன் நாட்டு அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனையை 1 மாசத்துல நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டாரு. அவங்க பிசினஸுமே வந்து லாஸ் ஆகி அவங்க ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்த நிலையில இப்போ லாஸ்டா 2024 டிசம்பர்ல வந்து அவங்க அதிபர் வந்து திட்டவட்டமா ஒரு விஷயம் சொல்லிட்டாரு. ஸோ இதுல இருந்து நிமிஷா பிரியா வந்து எப்படி தப்பிப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு ஃபைனல் சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பிளட் மணின்னு சொல்றாங்க. அதாவது அந்த இறந்தவரோட வீட்டில் இருக்கிறவங்கள போய் கன்வின்ஸ் பண்ணி அந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரணும். அவங்களுக்கு இருக்கிற லாஸ்ட் ஹோப். ஸோ அவங்க அதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஒரு வக்கீலை வைக்கிறாங்க. அந்த வக்கீல் வந்து என்ன பண்றாருன்னா, கேஸுக்கு அப்பியர் ஆகிறதுக்கே வந்து 17 lakhs கேட்கிறாரு. இவங்களால வந்து அதை புரட்ட முடியல. ஏமன் நாட்டில் இருக்கிற இந்தியர்கள் வந்து நிறைய விதத்துல வந்து நிமிஷா பிரியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஏமன் அரசு வந்து அதை வந்து கேட்குற மாதிரி இல்லை. நிமிஷா பிரியாவோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்ப் கேட்டு ஏமன் நாட்டுக்கு வந்து டிராவல் பண்ணி போய் அவங்க வீட்டில் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. பட் இது வரைக்குமே வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே நடக்கல. நிமிஷா பிரியா அம்மா ஒற்றையாளா இந்த விஷயத்த வந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை. அவங்க அந்த இறந்தவர் வீட்டில் போய் கன்வின்ஸ் பண்ணாதான் இந்த கேஸ் வந்து ஒரு முடிவுக்கு வரும், அவங்க தூக்கு தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியும். ஸோ நிமிஷா பிரியாவோட அம்மாவோட இந்த ஒரு போராட்டம் வந்து ஜெயிக்குமா இல்லையாங்கிறது வந்து கடவுள்கிட்ட தான் இருக்கு. ஸோ இந்த இன்சிடென்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஃபார் மோர் சச் வீடியோஸ் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு பால்ஸ் ஆப். I'll see you guys in the next video. Bye.